எம் அப்துல் மத்தீன், எஸ் அர்ஷத் அகமது வழங்குவார்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணை நலமாக உள்ளேன். நாம் இருவரும் மார்க்க சேவலை பற்றி கேள்வி கேட்டு பதில் கூறிக் கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ், அப்படியே சொல்லிக் கொள்வோம். நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் கூறுகிறேன். ஜின்கள் மூலம் கொலை செய்யப்பட்ட நபித்தோழர் யார்? சாதி உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நபித்தோழரை பார்த்து வானவர்களும் வெட்கப்பட்டார்கள்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. சைதுல் குர்ரா காரிகளின் தலைவர் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரிடம் குர்ஆனின் முதல் பிரதி அல் முஷஃபுல் அவ்வல் என ஒப்படைத்தார்கள்? ஹப்ஸா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரிடம் குர்ஆனை ஒன்று திரட்டும் பணியை முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைத்தார்கள்? சையத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை பல மொழிகளை சேர்ந்து மொழிபெயர்த்தார். அன்னை ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் இக்கு அவதூறாக பேசப்பட்ட நபித்தோழர் யார்? அவதூறு கூறியவருக்கு கசையடி வழங்கப்பட்டது. இரு வழிகளை பெற்றவர் என புகழப்பட்டவர் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரின் பெண்கள் ருகையா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரை ஒருவர் மரணத்திற்கு பின் மற்றொருவரை மணந்தவர். ஒளிச்சுடரை பெற்றவர் என்னும் பேறு பெற்றவர் யார்? அத்துபைர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவைக்கவிஞர் யார்? ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனின் பல கிராத்து முறைகளை ஒரே கிராத்து முறையாக ஆக்கியவர் யார்? மூன்றாவது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமான நபி மொழிகளை அறிவித்தவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கண்டக் போரில் அகல் வெட்டுவதற்கு பரிந்துரைத்தவர் யார்? சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. 7 வானத்திற்கு மேலிருந்து குற்றமற்றவர் என இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர் யார்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமுதாயம் அறிவுகடல் ஷிப்ருல் உம்மத் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என் கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்கள் எப்படி சொன்னதை தெளிவாக குழந்தைகள் உரைத்தனர். அல்லாஹ் இனிமேலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் பறக்கச் செய்வானாக. உங்களுக்கு இந்த வாக்கியம்